மாயவா கண்ணா கோகுலா கோபால கண்ணா கலமனந்தா உன் திருமணி வாதத்தை பாண்டவரில் ஒருவராகிய தாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜன் உன் திருமணி வாதத்தை நான் படித்திருக்கிறேன். பஞ்சாயுதம் எடுத்த பாம்பினவேல் பள்ளி கொண்டாண்ட நஞ்சையாய் அமிர்த முண்டை சிறக்கும் வைத்துனரு மஞ்சாத பாண்டவர்களை ஆதரிக்கும்
எடுத்த பையன் உங்கள் பொன்னான திருவடிக்கு நானும் என் மன்னவரும் பாதப்படுகிறோம் சுவாமி. தங்கா, தர்மனந்தா, என் திருவடை பாதத்தை பழுதுபடியினால் நீங்க எப்படி வாழ வேண்டும் எப்படி அண்ணா? என்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். தங்கா, அண்ணா, பாயவா. தங்கா, தங்கா, என்று சுகமாக வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். உண்மைதான். ஐயா, என்னை விட்டு மாயவாட சொல்லேன் அண்ணா. மாயவா, உன் தங்கையாகப்பட்ட சேலை உன் தங்கையாகப்பட்ட பாஞ்சாலி ஏன் இப்படி அழுந்துக்கன்னு சின்னனோட அழுகுறா தெரியுமா? எதற்காக? என் தந்தையாகப்பட்ட ஆளால் அழகு மன்ன அர்ஜுனா
நங்கையை முன்னை வைத்து தம்பிதான் முன்னை வைத்து கைத்தட்டி சிரித்து விட்டார் என்று கோபித்து வடக்கு திசை போய் விட்டார். சரி. ஆனா அன்று போனவர் என்ன ஆனாரோ ஏது ஆனாரோ ஒண்ணும் புரியாத கவலையோடு உன்னை பார்த்து என் தேவி அழுந்துக்கண் சின்னோடு இருக்கிறார். எனக்கென்றே படைத்தவர் அர்ஜுனன் மன்னவர் அர்ஜுனன். அவருக்கென்றே அக்கினி வேள்வியிலே உதித்தவர் இந்த பத்தினி ரகுவத பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலியை திருமணம் செய்துவிட்டு ஐவருக்கும் அழியாத அருகிலே பாஞ்சாலியான பொழுதிலும் என்னையை விட்டு கிழக்கு திசை போனையில் மன்னவராகப்பட்டவர் இன்னும் வரவில்லை. என்ன ஆனாரோ ஏதானாரோ எங்க இருக்கிறாரோ தெரியல. மன்னவரை பிரிந்து மங்கையால் தனியா வாழ நேரிடுமா? புண்ணியரை பிரிந்து பூவையால் வாழ நேரிடுமா? உன் தங்கை வாழ்வதற்கு வழி சொல்லண்டா கோவிந்தா. தங்கா அண்ணன் நான் இருக்கும் போது ஏன் பயந்துக்கிற? ஆயன் இல்லாமல் அர்ஜுனர் இல்லை, அர்ஜுனர் இல்லாமல் ஆயன் இல்லை. பாண்டவர்களே உள்ளங்கையிலே நெல்லிக்கனி போல் வைத்து தாக்குவார்கள் நீங்க. இன்னைக்கு என் மன்னவராகப்பட்டவர் எந்த திசையிலே இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தெரியல. என்ன செய்வது? தங்கா பறந்தாம நான் இருக்கும் போது உனக்கு என்னத்துக்கு பயம்? நீங்க இருக்குவதனாலதானே இந்த பாஞ்சாலி ரகுவத உயிரோடு இருக்கிறேன். உண்மைதான் தங்கா. எதுவும் படாது. நான் அண்ணன் நான் இருக்கிறேன். அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். அனைத்துக்கும் மகிழமாக விளங்கக்கூடிய ஆயனே இதுக்கு சாட்சி. உண்மைதான். அர்ஜுனுக்கு எந்த இடையூறு இல்லாத பாதுகாப்பது உன்னுடைய வேலை. ஆகட்டும். தர்மனந்தா சென்று வாருங்கள். அர்ஜுனனை நான் பார்த்திருக்கிறேன். காப்பாற்றுங்கள். அப்படியா? மங்கையால் காத்திருக்கிறேன். ஆகட்டும். சென்று வாருங்கள். ஆழ்வாரே. ஆமா தர்மனந்தா என் தேவி அழுந்துக்கண் ஆனா என் தேவியாகப்பட்ட பாஞ்சாலி அழுந்தக்கண் செங்கரியோட மன்னவர் போனவர் இன்னும் வரவில்லை. அப்படி என்று கவலையோடு இருக்கிறார். என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் நான் அண்ணன் எத்தனைதான் வந்தாலும் அந்த பாசம் இருக்கு. ஆனா என் தம்பியை பாதுகாப்பது உன்னுடைய வேலை. என் தம்பி அர்ஜுனனுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாத பாதுகாப்பது உன்னுடைய வேலை. நீ பார்த்துக் கொள்கிறேன். உண்மைதான். ஆகட்டும். தர்மனந்தா சென்று வா. நான் பார்த்திருக்கிறேன். ஆகட்டும். அதுக்கு முன்னதாக மதிமிக்க மரியாதைக்குரிய எங்க மாமன் மதிமிக்க மரியாதைக்குரிய அருமை வாத்தியார் நினைச்சாரு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய வாத்தியார் அருமை ஐயா காவேரி மாமா அவர்கள் நமக்காக நாடக கலைஞருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொத்திலிருந்து நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவர் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு சுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் மாரியம்மன் மதுரை வீரவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சமர்ப்பணம். அர்ஜுனன் மன ஆதாரத்தை பரிசோதிக்க வேண்டும். மன ஆதாரத்தை பரிசோதனை பண்ணணும். அதனால நான் மோகினி அவதாரம் கொண்டு மாய மோகினி அவதாரம் கொண்டு அர்ஜுனோட மன ஆதாரத்தை பரிசோதிக்க வேண்டும். அவருடைய பார்க்கிறவன். ஆமா. அதனால நான் மோகினி அவதாரம் கொண்டு அர்ஜுனனை பார்க்க வேண்டும். ஆகட்டும். சென்று வென்று வருகிறேன். போயிட்டு வாங்க. இந்த பிரகாரம் தானே, அதாவது ஸ்ரீமந்த கண்ணன் தருமனிட விடை பெற்று அர்ஜுனனை மன ஆதாரத்தை சோதிக்கிறோம். அப்படி என்று மாய மோகினி அவதாரம் கொண்ட அதே சமயத்தில் மாய மோகினி வருவதற்காக